திருவள்ளுவருக்கு காவி உடுத்தி அவரை தம்பயப்படுத்துகிற கேவலமான அரசியலில், அயோக்கியத்தனமான அரசியலில் ஈடுபடுகிற போது ரவி போன்றவர்களுக்கு ஆதரவாக பேசுவது யார்? இன்னும் இந்த சனாதனத்தின் மீது பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற உழைக்கிற மக்கள், ஆனாலும் அவர்கள் தலித் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். மண்டல் பரிசுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக விபி சிங்கோடு வழக்கரமாகவும் இடக்கரமாகவும் இருந்து உச்சத்துறையாக இருந்து பணியாற்றியது ராம்விலாஸ் பாஸ்வான் என்கிற ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர் தான். பிஜேபியோடு இன்றைக்கு ஒட்டி உறவாடக்கூடியவர்கள் எல்லாம் யார்? அவர்களை தோளில் தூக்கி சுமப்பவர்கள் எல்லாம் யார்? ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று விபி சிங் அவர்களின் ஆட்சியை கவிழ்த்த அந்த கும்பலோடு உறவாட முடிகிறது பாட்டாளி மக்கள் கட்சியால் என்றால் அரசியல்படுத்தப்பட வேண்டியவர்கள் பாமகவை சார்ந்தவர்களா, விடுதலை சிறுத்தைகளா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேர்தல் வரும் போகும். சில கட்சிகள் வெற்றி பெறும், சில கட்சிகள் தோல்வியுறும். ஆனால் சமூக கட்டமைப்பு அப்படியே நீடிக்கிறது, தொடர்கிறது. தேர்தல் வெற்றி தோல்வி ஒரு பொருட்டல்ல. கருத்தியல் அடிப்படையில் நட்பு பகையை தீர்மானிப்பதும், நட்பு சக்திகளை ஒருங்கிணைப்பதும், பகை சக்திகளை நீக்குவதும் மிக முக்கியமானது. ஒரு பிரதமர், ஒரு மோடியை நாம் வீழ்த்திவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று கருத முடியாது. சராதர சக்திகளால் அதுபோல ஆயிரக்கணக்கான மோடிகளை உருவாக்க முடியும். திருவள்ளுவருக்கு காவி உடுத்தி அவரை தம்பயப்படுத்துகிற கேவலமான அரசியலில், அயோக்கியத்தனமான அரசியலில் ஈடுபடுகிற போது ரவி போன்றவர்களுக்கு ஆதரவாக பேசுவது யார்? இன்னும் இந்த சனாதனத்தின் மீது பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற உழைக்கிற மக்கள், ஆனாலும் அவர்கள் தலித் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தலித் அல்லாதவர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும். ஓபிசி மக்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும். மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதற்காக விபி சிங் ஆட்சியை தூக்கி எறிந்த போது, தூக்கி எறிந்த சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இந்தியா முழுவதும் தலித் இயக்கங்கள் தான், தலித் தலைவர்கள் தான். மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்காக விபி சிங்கோடு வழக்கரமாகவும் இடக்கரமாகவும் இருந்து உச்சத்துறையாக இருந்து பணியாற்றியது ராம்விலாஸ் பாஸ்வான் என்கிற ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர் தான். இந்திய அளவில் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தலாம் என்று ஒத்துக்கொண்டு அதற்கான ஆதரவை களத்திலே தந்தவர்கள் மாயாவதி, கத்தி பத்மா ராவ், ராம்விலாஸ் பாஸ்வான், ராம்தாஸ் அத்வாலே, பிரகாஷ் அம்பேத்கர், தமிழ்நாட்டில் திருமாவளவன் என்று இந்த பட்டியல் நீளுகிறது. ஆனால் விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த பிஜேபியோடு இன்றைக்கு ஒட்டி உறவாடக்கூடியவர்கள் எல்லாம் யார்? அவர்களை தோளில் தூக்கி சுமப்பவர்கள் எல்லாம் யார்? ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று விபி சிங் அவர்களின் ஆட்சியை கவிழ்த்த அந்த கும்பலோடு உறவாட முடிகிறது பாட்டாளி மக்கள் கட்சியால் என்றால் அரசியல்படுத்தப்பட வேண்டியவர்கள் பாமகவை சார்ந்தவர்களா, விடுதலை சிறுத்தைகளா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே அரசியல்படுத்தப்பட வேண்டியவர்கள் யார்? அந்த கொடிகளை ஊர் ஊராக கொண்டு போய் ஏற்றுவது யார்? அவர்களின் சின்னத்தை வீடு வீடாக சென்று சுவர்களில் எழுதுவது யார்? அவர்கள் இங்கே வளரட்டும், வளர்ந்தால் ஒன்றும் தவறில்லை என்ற நிலையை ஏற்படுத்துகிறவர்கள் யார்? அரசியல்படுத்தப்படாமல் இன்றைக்கும் பெருவாரியாக இந்த பெரும் பிழையை செய்து கொண்டிருக்கிற இயக்கங்கள் எவை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டி இருக்கிறது. தேர்தல் வரும் போகும். சில கட்சிகள் வெற்றி பெறும், சில கட்சிகள் தோல்வியுறும். ஆனால் சமூக கட்டமைப்பு அப்படியே நீடிக்கிறது, தொடர்கிறது. எந்த மாற்றமும் அதிலே அடிப்படையிலே நிகழவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு
சனாதன சக்திகள் என்று நாம் சொல்லுகிறோம். அவர்கள் வெறும் பார்ப்பனர்கள் மட்டும்தானா சனாதன சக்திகள்? சனாதன பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிறோம், அவர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தானா என்றால் இல்லை. அதை தாண்டி விரிவடைந்திருக்கிறது. அதுதான் அவர்களின் உத்தி. தங்களை வர்ண ரீதியாக பாகுபடுத்தினால் தனிமைப்பட்டு போவோம் என்பதனால் பெரும்பான்மைவாதம் என்கிற இந்துத்துவ அரசியலை கையில் எடுத்து நீயும் இந்து நானும் இந்து என்று தனிமைப்படுத்துதலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொண்டார்கள். இப்போது பார்ப்பன வெளியேற்றம், பார்ப்பன ஒதுக்குதல், பார்ப்பன தனிமைப்படுத்துதல் என்பது டைலூட் ஆகியிருக்கிறது, நீர்த்து போயிருக்கிறது. மகாத்மா பூலே காலத்திலிருந்து நாம் பார்த்தால், தொடர்ந்து பார்த்தால், கான்ஷிராம் பகுஜன் என்று சொன்ன அந்த சொல்லாடல் வரையில் பார்த்தால், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமினிசம், அதுதான் அரசியல். எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். தோழர்களே, தேர்தல் வெற்றி தோல்வி ஒரு பொருட்டல்ல. கருத்தியல் அடிப்படையில் நட்பு பகையை தீர்மானிப்பதும், நட்பு சக்திகளை ஒருங்கிணைப்பதும், பகை சக்திகளை வீழ்த்துவதும் மிக முக்கியமானது. அதற்கு நமக்கு உற்ற சக்திகள், தோழமை சக்திகள், உற்ற தோழமை சக்திகள் இடதுசாரிகளும் பெரியார் இயக்க சக்திகளும் தான். தமிழகத்தில் அதை இன்றைக்கு சரியாக உணர்ந்து அவர்களோடு இணைந்து தொடர்ந்து இயங்குகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அடிப்படையில் நம்முடைய உறவே வெறும் வாக்கு வங்கி கணக்கல்ல, வெறும் வாக்கு வங்கி கணக்கல்ல. தமிழகம் தகுதி அளவில் ஒரு பெரிய இயக்கமாக இந்த இயக்கம் இன்றைக்கு வலுப்பெற்று இருக்கிறது. அண்டை மாநிலங்களிலும் வேறுபடுத்தி வருகிறது. எனவே நாம் தேசிய கட்சி ஆகிவிட்டோம், தேசிய அளவிலே பெரிய இயக்கமாகிவிட்டோம் என்றெல்லாம் கற்பனை உலகத்திலே நாம் மிதக்கவில்லை. அது வரும் போகும். 4 பேர் வருவார்கள், 4 பேர் போவார்கள். கட்சி வளர்ந்தது போல் இருக்கும், பிறகு தேய்ந்தது போல் மாறும். இதுவெல்லாம் தற்காலிகமானவை. ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட இந்த நிலைப்பாடு, நாம் பேசுகிற இந்த அரசியல் நேர்த்து போகக்கூடாது. அதுதான் முக்கியமான. பிரதமர் மோடியை பற்றி இங்கே பலரும் பேசினார்கள். அவர் ஏதோ தனி ஆவர்த்தனம் செய்கிறார் என்று நாம் கருதிவிடக் கூடாது. ஒரு பிரதமர், ஒரு மோடியை நாம் வீழ்த்திவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று கருத முடியாது. சனாதன சக்திகளால் அதுபோல ஆயிரக்கணக்கான மோடிகளை உருவாக்க முடியும். இந்த மோடி இந்த தேர்தலிலே தோற்று போனால் மோடியை போல 1000 மடங்கு வலிமை பெற்ற ஆட்களை அவர்களால் மறுபடியும் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்த முடியும். யோகி ஆதித்யநாத் போன்றவர்களை எல்லாம் ஒரு மாநில முதல்வராக மட்டுமே நாம் பார்க்கிறோம். நாளை மோடி இடத்திலே அவர் வந்து அமர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மோடியை விட பன்மடங்கு சனாதனத்தை உயர்த்தி பிடிப்பதிலே உறுதியான ஒரு நபர். இந்தியா முழுவதும் அப்படி அவர்கள் ஆட்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எதை அழிக்க துடிக்கிறார்கள்? யாருக்கு எதிராக இருக்கிறார்கள்? அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். அரசமைப்பு சட்டம் எத்தகைய இந்தியாவை உருவாக்க முனைகிறது? சமத்துவ இந்தியாவை உருவாக்க முயற்சிக்கிறது. அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டுமானால், சனாதன சக்திகளின் மொழியில் சொல்ல வேண்டுமானால், இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு தேசத்தை உருவாக்க முனைகிறது. அந்த தேசம் பௌத்த ராஷ்டிரம். பௌத்த ராஷ்டிரம் என்பதுதான். இவர்கள் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முனைகிறார்கள் என்றால் அரசமைப்பு சட்டம் பௌத்த ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை கொண்டிருக்கிறது. பௌத்தம் என்றால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தம். அதை அழித்தொழிக்க வேண்டும். அதுதான் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட சனாதன சக்திகளின் நோக்கம். எனவேதான்
10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நாம் இந்த கருத்தை பேசி வருகிறோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த கருத்து ஒலிக்கிறது, உரத்து ஒலிக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.